வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி காலமானார். கோவையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. ஈரானின் முக்கிய தளபதி சயித் இசாதியை தாக்குதலில் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. ஈரானுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் என்றும் இஸ்ரேல் தகவல். ஈரானில் உள்ள தமிழர்களை உடனடியாக பெற அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சிக்கியுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக வழங்கி அழைத்து வர நடவடிக்கை எடுக்கவும் ஆணை. தமிழ்நாட்டின் சில பகுதியில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 105 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. கட்சி பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என நிர்வாகிகளுடனான கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். உழைப்பவர்களுக்கு அதற்கேற்ற அதிகாரம் கட்சியில் நிச்சயம் கிடைக்கும் என்றும் திட்டவட்டம். திருவாரூர் அரசு மருத்துவமனையில் குளுக்கோஸ் ஸ்டாண்ட் பற்றாக்குறையால் பாட்டிலை கையில் பிடித்தபடி நின்ற நோயாளியின் உறவினர். மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் புகார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடந்த யோகா விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி மக்களோடு மக்களாக சேர்ந்து யோகா செய்தார். తలాని క్లాక్ వైజ్ తిప్పండి. శ్వాస వదలుతూ తలాని కిందకి తీసుకురండి. శ్వాస छोड़ते हुए गर्दन को नीचे. உத்தராகண்ட் டேராடூனில் யோகா செய்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நட்டா உள்ளிட்டோரும் யோகாசனம் செய்தனர். மதுரையில் நடந்த யோகா விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்பு. 71 வயதிலும் 50 தண்டால் எடுத்து உடற்பயிற்சி. மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. விரும்பும் தெய்வங்களை வழிபடுவது அவரவர் உரிமை என்றும் கருத்து. தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை. அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகின்றார்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்து. அமித்ஷா ஆங்கிலத்தை பார்த்து அல்ல சமத்துவத்தை பார்த்து பயப்படுகிறார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சனம். ஏழைகள், தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்களை முன்னேற்ற ஆங்கிலம் உதவுவதாகவும் பதில். வால்பாறையில் சிறுத்தையால் இழுத்துச் செல்லப்பட்ட 4 வயது சிறுமி சடலமாக மீட்பு. நேற்று முதல் தேடப்பட்ட நிலையில் வீட்டின் அருகிலேயே சடலமாக கிடந்தார். வன்னியர் இடஒதுக்கீடு கோரி திரும்ப வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றார் முதலமைச்சர். பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. உள்ளேயும் வெளியிலையும் பலமுறை சொன்னி வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுக்கு முன்பு நான் ஒரு முறை செல்கிறேன். உடனடியாக ஏங்க திருப்பி தொந்தரவு பண்றீங்க, என்ன அதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த வேண்டும். ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என ஆதாரங்கள் இருப்பதாக கூறியிருந்த நிலையில் வழக்கறிஞர் ML ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. நாகை மாவட்டத்தில் கடைமடையை சென்றடைந்த காவிரி நீர். திருக்குவளை அருகே ஏர்வைக்காடு கதவணையில் நெல் மற்றும் பூக்கள் தூவி வரவேற்பு. காரைக்குடியில் திருமண மண்டபத்தில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம்.
விடுமுறை தினம் என்பதால் திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் 2வது நாள் ஆட்டத்தில் இந்தியா நிதான தொடக்கம். கேப்டன் சுப்மன் கில்லும் துணை கேப்டன் ரிஷப் பந்தும் ரன் குவிக்க முனைப்பு. கட்சி பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் திமுக தேர்தலுக்கான பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்தபடி உடன்பிறப்பே வா என்ற பெயரில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்திக்கும் நிகழ்வை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கிருஷ்ணகிரி, அணைக்கட்டு, சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது திமுக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. கட்சியில் உழைப்பவர்களுக்கு அதற்கு ஏற்ற அதிகாரம் நிச்சயம் கிடைக்கும் என உறுதியளித்த முதல்வர் கட்சி பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தமிழக அரசின் மக்கள் நலத் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் வகையில் உழைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆரம்பத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என உறுதியளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பின்னர் தங்களை அடிக்கடி தொந்தரவு செய்ய வேண்டாம் என கூறிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் சமூக நீதி பேரவை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இதனை கூறினார். இதே முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அவர் சந்தித்த நேரத்திலே உறுதியாக நான் தருகின்றேன் என்று உறுதியாக இருந்தார். அவருடைய பாடி லாங்குவேஜ் நான் பார்த்தேன். அசம்பிளி செஷன் ஸ்பெஷலா வச்சு நாங்க இதை பாஸ் பண்றோம் அப்படி அந்த அளவுக்கு சொன்ன முதலமைச்சர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பலமுறை சொல்லி வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுக்கு முன்பு நான் ஒரு முறை செல்கிறேன், உடனடியாக ஏங்க திருப்பி தொந்தரவு பண்றீங்க, என்ன அதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். அதன் பிறகு சட்டமன்றத்துக்குள்ள சொல்றார், என்ன சொல்றார் முதலமைச்சர், வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும்னு முதலமைச்சர் சொல்றார் சட்டமன்றத்துக்குள்ள. இஸ்ரேலுக்குள் அத்துமீறி தாக்குதல் நடத்தி பிணை கைதிகளை பிடித்துச் செல்வதில் மூளையாக செயல்பட்டு வரும் ஈரானின் முக்கிய தளபதியுமான சயீத் இசாதியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் 2வது வாரத்தை எட்டியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக ஜெனீவாவில் நேற்று நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் தங்கள் நாடு மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தினால்தான் அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். எனினும் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலையில் ஈரானின் இஸ்பஹான் அணு உலை மீது இஸ்ரேல் அடுத்தடுத்து 2 முறை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் அணு உலை சேதமடைந்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் முக்கிய தளபதியான சயீத் இசாதியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரானின் குவாம் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சயீத் இசாதி உயிரிழந்திருப்பதாகவும் கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் அமைப்பினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதன் பின்னணியில் இவர் இருந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் ஹமாஸ் அமைப்பிற்கு நிதி உதவி திரட்டும் பணியில் ஈடுபட்டதாகவும் ஈரானுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலின் டெல் அவீவ், ஜெருசலேம் நகரங்களை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது.